நீங்க கொடுக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி திரு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பார், நேரலையில பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு திருப்பூர்ல பேசியிருக்கார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு இருக்காருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்ட காரணத்துல தானே நீங்க மிகுந்த அதிர்ந்து போயிருக்கிறீங்க, அதிர்ச்சியில இருக்கிறீங்க. இதை பார்த்தா மீண்டும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போயிடுவார். தென்கனி கோட்டையில் இருக்கிற மக்களுடைய வெள்ளம் ஆரவாரம் நீங்க முகமலர்ச்சியோடு எப்படியே நேரலையில பார்ப்பாரு. பார்த்துட்டா அவர் அதிர்ந்து போய்விடுவார். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணி பலம் பலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்பதற்கு மக்களே சாட்சி, இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் கூட்டணியை நம்பி இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி மக்களை நம்பி இருக்கின்றது. ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பரப்புரை ஆற்றுகின்ற பொழுது, கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பொய்யா பேசிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்துமா நீங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெல்லும், வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது மத்தியிலே நிறைய திட்டங்களை வாரி வழங்கினார்கள். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய திட்டங்கள் வராமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியிலே நிறைய நிதிகளை பெற்று நிறைய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க அதிமுக அரசு பாடுபடும்.